வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழல் குற்றச்சாட்டு, மதுபான கொள்கை மூலம் ஊழல் சம்பாதிச்சதாக குற்றச்சாட்டு. அதில் மார்ச் மாத கடைசியில் அவர் அரெஸ்ட் ஆனார். ஹைகோர்ட் அவருடைய அரெஸ்ட்டுக்கு எதிர்ப்பாக அதை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் இருந்து ஆர்டர் வாங்க ட்ரை பண்ணது. ஹைகோர்ட் ஒத்துக்கலை. சரி, சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ஒரு மாதமாக ஹியரிங் அது நடந்தது. பல கேள்விகள்லாம் கேட்டாங்க. இன்றைக்கி இடைக்கால ஜாமீன் ஜூன் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்துக்காக அதை பற்றி தெளிவாக சொல்லலாம் கூட. அவர் முதலமைச்சராக பணியாற்றக்கூடாது, அலுவலகங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது விசாரணை கைதிகள் அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிறவர் அரசு நிர்வாக கோப்பில் கையெழுத்து போடக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன் போட்டு நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லலாம் கூட. அதுக்காகத்தான் விட்ட மாதிரி தருது. இந்த 21 நாளில் ஒன்றும் ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக செய்தி வருது. நாம் மாறுபடுகிறோம். கற்று தேர்ந்த மிக உன்னதமான பதவியில் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூட தவறான முன்னுதாரணத்திற்கு காரணமாகிவிடுகின்றனர். அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் முகாந்திரம் இல்லை, கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இல்லை குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை, போதுமான அளவு முகாந்திரம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கிற ரெக்கார்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கொடுத்துருக்கிற ரெக்கார்டு போதுமானதாக இல்லை இவரை கைது பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்கன்னா அது வேறு விஷயம். அது சட்டத்தின் பார்வை. அது சரியாக தவறாங்கிறது நம்ம ரிவ்யூ பெட்டிஷன், அது கரெக்டு. இங்கே இது ஒரு அரசியல் சார்ந்த தீர்ப்பு மாதிரி தான் தெரியுத ஒழிய இது சட்டத்தின் அடிப்படையில் இருக்க மாதிரி தெரியலை. இதில் இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி கேட்டது அட்லீஸ்ட் கவுண்டிங் வரைக்கும் அது எனக்கு கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா கேட்குறேன், அதெல்லாம் முடியாது, 2ஆம் தேதி சரண்டர் ஆகணுங்கிறாங்க. அப்போது இடைக்கால ஜாமீன் பெற்றவர் இவர் தலைமைச் செயலம் போகக்கூடாது, அதாவது செக்ரட்டரியேட் போகக்கூடாது, சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, இந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் ரிலேட்டடு இதுக்கு கருத்து சொல்லக்கூடாது, அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. இடைக்கால ஜாமீனா 50,000 பணம் கட்டணும், அது பிணைத்தொகை. அது மாதிரி அஃபிஷியல் ஃபைல்ஸில் எதுலேயும் கையெழுத்து போடக்கூடாது இப்படின்னு நிபந்தனை கொடுத்து 2ஆம் தேதி திருப்பி கோர்ட்டில் சரணாயிடணும் அப்படிங்கிற மாதிரி, திருப்பி சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது பத்திரிகை செய்திகள் படி பார்த்தால், ஏன்னா நான் தீர்ப்பு நகல் கை கிடைக்கல, பார்த்தால் அவர் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி. ஆக இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது கிரிமினல் குற்றம். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அது மிக கடுமையான கிரிமினல் குற்றம். இந்த மாதிரி கிரிமினல் குற்றச்சாட்டு பண்ணப்படுறவங்க கேம்பெயின் பண்ண போகிறாங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரி விடலாம், அதுக்காக ஜாமீன் விடலாம்ங்கிறது எந்தெந்த குற்றங்களுக்கு பொருந்தும்னு சுப்ரீம் கோர்ட் தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இது சட்டத்தில் இல்லாத ஒன்று. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணை சட்டமாவதற்கு நம் நாட்டு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறது. சரி, அது நியாயமானது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணம் உடைய ஒரு தீர்ப்பை மதிப்பிற்குரிய நீதிபதிகள் கொடுத்துள்ளனர். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் தான் விளக்க வேண்டும். இது அரசியல்வாதிக்கு என்று தனி சட்டமாக வருமா, இல்லை மற்ற குற்றவாளிகளுக்கும்? கிரிமினல் சுற்றக்காட்டில் குற்றவாளின்னா அதாவது ட்ரையல், அதாவது விசாரணை கைதிகள் அப்படின்னே வச்சுக்கிடுவோமே, அண்டர் ட்ரையல்ஸ். விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்க மற்ற குற்றச்சாட்டில் எந்தெந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் போக வேண்டியிருக்குன்னு சொன்னால் கொடுப்பாங்கங்கிறத விளக்க வேண்டிய கடமை இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. எனக்கு என்னமோ இதனுடைய ரிவ்யூ, மறு ஆய்வு செய்யப்பட வேண்டிய தீர்ப்பு என்று எனக்கு தோன்றுகிறது. இது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா 90களில் நரசிம்மராவ் அரசாங்கம் கொஞ்சம் மெஜாரிட்டி இழுவையில் அந்த மாதிரி இருந்த நேரம் அவங்க பொருளாதாரத்தில் மிக முன்னேற்றங்கள் நன்மைகள்லாம் நிறைய செஞ்சாங்க. ஆனால் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்களும் ஊழல் பண்ணுற சில வேலைகள்லாம் பண்ண தான் செஞ்சாங்க. அதில் முக்கியமானது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிற கட்சி எம்பிகளுடைய சப்போர்ட்டை இந்த அரசனுடைய நம்பிக்கையில் தீர்மானம் வரும்போது இவங்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதுக்கு, இவங்களுக்கு ஜாதகமாக ஓட்டு போடுறதுக்கு, நம்பிக்கை கோரி தீர்மானம்னு நினைக்கிறேன், அதுக்கு போடுறதுக்கு லஞ்சம் வாங்கினதா, கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கினதா குற்றச்சாட்டு. இதில் சில எம்பிக்கள் லஞ்சம் வாங்கிட்டு நியூட்ரலாக ஓட்டு போடாமல், அதை எதிர்த்து ஓட்டு போடல, சார்ந்து ஓட்டு போடலை. அப்படி இருந்தாங்க. சில பேர் ஓட்டு போட்டாங்க.
சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விசித்திரமான உத்தரவு போட்டது. அதுக்கு என்ன அடிப்படை எடுத்தாங்கன்னா, பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசுவதோ செயல்படுவதோ ஓட்டு போடுவதோ இது எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு யாரும் பொது மக்கள் சைட்லேருந்து கேள்வி கேட்க முடியாது, அதாவது சட்டப்பூர்வமாக கோர்ட்டும் அதை கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு சரத்து இருக்குது கான்ஸ்டியூஷன். அது எதுக்காகனா அவங்க எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் பயமும் இல்லாமல் இது அவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் பட்டதை சொல்லலாம். அதாவது அரசியல் ஒரு மெச்சூரான தேர்ந்த அரசியல் செயல்பாடுகளுக்காக அது நாட்டு மக்களுக்கு நன்மை விளைவிக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. ஸோ அது ஓட்டு போடுறது அதில் இருக்குது. அதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஓட்டு போடுறது லஞ்சம் வாங்கிட்டு போடுறது அதுக்கு பொருந்தும்னு யோசிக்கிறது எந்த சட்டமும் அந்த மாதிரி ஒரு பெரிய அபத்தமான ஒரு தீர்ப்பை நமது நாட்டில் பெரும்பாலும் குறைவே காண முடியாத சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது. அப்போதே அதுக்கு விமர்சனங்கள்லாம் நிறையா இருந்தது. அது அப்படியே ஓடிச்சு. அதில் என்னென்னா காசு வாங்கிட்டு நியூட்ரலாக அதை ஓட்டு போடாமல் அப்ஸ்டைன் பண்ணுறது, அதாவது ஓட்டை போடாமல் கம்முன்னு உட்காந்துட்டு அவங்களுக்கு மேலே கேஸ் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு கேஸ் போடலாம்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால அவங்க கேள்வி கேட்க முடியாது. அதனால் இது இப்போ கேச ரொம்ப அபத்தமானது. அது அவங்க ஓட்டு போட்டதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு கேஸ் போட முடியாது. ஏற்கனவே காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குமோ அதை விசாரிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது. அதை சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அதை 5 மெம்பர் பெஞ்சு நினைக்கிறேன், அதோட அதிகமான பெஞ்சு இப்போ அது தப்புன்னு சொல்லி அதை ரிவர்ட் பண்ணாங்க. அது அந்த தீர்ப்பு தவறானதுன்னு. இந்த தீர்ப்பும் தவறானது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்பது நம் கருத்து. இதை விட ஹையர் பெஞ்சு அதிக எண்ணிக்கை உள்ள பெஞ்சில் இது ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இது ஆக்சுவலி ஊழல் குற்றச்சாட்டில் 10 வருஷம் ஜெயிலில் வைக்கலாம்னு மாதிரி இருக்கிற பட்சத்தில் 7 வருஷம் 10 வருஷம் இருக்கிற 7 வருஷம் தண்டனை உள்ள என்ன குற்றம் இருக்கணும்னு கேட்பானே. எனக்கும் அது பேரிட்டி வேணும்னு நானும் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கு. ஏன்னா இப்போ நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்ததுன்னா பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே நேரத்தில் நடக்கிறோம். இல்லைன்னா வருஷம் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் இப்போ உள்ள நிலைமை. இது போக பஞ்சாயத்து வேறு தனியாக நடக்கும். அதுவும் போக கோஆப்ரேட்டிவ் சட்டம், அதாவது கூட்டுறவு சங்கம் தேர்தல்னால் அங்கங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்தலை வச்சுக்கிட்டு, அதுவும் தேர்தல் தானே, ஜனநாயக நடைமுறை தானே. அதனால் எங்களுக்கு இது ஜாமீன் கொடுங்க, நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமது மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது என்பது என் கருத்து. ஏனென்றால் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்து விட்டனர். இந்த கேஸில் இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணது ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலன்னு கேட்டதில் நியாயமான கேள்வி. அது காரணம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நிர்வாக நடைமுறையில் ஸ்லோவாக தான் போச்சு. அது வேறு விஷயம். இன்னும் அதுக்காக அரெஸ்டே பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலை. சரி, ரெண்டாவது அந்த கேஸில் முகாந்திரம் இல்லை, பிரைமா ஃபேஸை கேஸ் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தெரியலை. அப்படி சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். அது சட்டப்பூர்வமான அணுகுமுறை. அப்போது அரெஸ்ட் பண்ணதே தப்புங்கிற மாதிரி வரும். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சைட்லேருந்து கேட்டது என்ன கைது பண்ணது தப்புன்னு சொன்ன வாதம் எடுபடும். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் எதுவுமே சொல்லாமல் திருப்பி ஜூன் 2ஆம் தேதி நீ சரண்டர் ஆகணும்னு சொன்னால், அப்போது இவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்பதை சுப்ரீம் கோர்ட் நிலைநிறுத்துகிறது. அதற்கப்புறம் அவரை இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக விடுறோங்கிறது ரொம்ப விசித்திரமான தீர்ப்பு. உடல்நிலை காரணத்திலேயே பல கேஸ்களில் ஜாமீன் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவசியம் இல்லை. ஏன்னா உடல்நிலை காரணங்கிறது கோர்ட்டு, அதாவது இப்போ ஜெயில் அத்தாரிட்டிஸ் அரசாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து நல்ல முறையில் இது ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்கணுங்கிறது தான் சட்டம். ஸோ அதனால் அவங்களை வீட்டுக்கு வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது நம்ம கருத்து. ஆனால் இது ஒரு தவறான, இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இண்டி கூட்டணியெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. என்ன சந்தோஷமாக தெரியலை. அதை விட அபத்தமான கருத்து ஆம் ஆத்மி பார்ட்டி உண்மை வென்று விட்டது. என்ன உண்மை வந்தது? திருப்பி 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி சரண்டர் ஆப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்னும் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவர் மேல் வழக்கு நடத்தணுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து விடலை. சொன்ன வாதம் அது எழுத்துப்பூர்வமாக அது கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுங்கிற படித்தா தான் முழுசாக தெரியும். இந்த 21 நாளும் ஒன்றும் ஆகிடாதுங்கும் போது இது ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியுது. அது எவ்வளோ தூரத்துக்கு சரி என்பது சுப்ரீம் கோர்ட் தான் விளக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த தீர்ப்பு மறுபரிசீலனைக்குரியது என்பது நம் வலுவான கருத்து. நன்றி.